Hi students, now we are going to see monocot seed, structure of monocot seed, example Oryza seed. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம டைகாட் சீடுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். now we are going to discuss monocot seed. ஸோ எக்ஸாம்பிள் Oryza sativa, that's a paddy. ஓகேவா, நெல்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். The seed of paddy is one-seeded and is called a caryopsis. One-seeded fruit is called a caryopsis. ஸோ caryopsis முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். caryopsis அப்படின்னா ஸோ அப்போ நம்ம டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம். டீகிசன் ஃப்ரூட்ஸ், இண்டிகிசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் caryopsis ஒன் டைப் ஆஃப் இண்டிகிசன் ஃப்ரூட்ஸ் கேனாட் ஸ்ப்ளிட் ஓப்பன். தானாக வெடிச்சுன்னா ஆகாது, லிபரேட் பண்ணாது, சீடை லிபரேட் பண்ணாது, வெடித்து லிபரேட் பண்ணாது. அது பேர் தான் என்னது, caryopsis. ஓகேவா. ஸோ அப்போ ஒன் சீடட் ஃப்ரூட் இஸ் கால்டு caryopsis. Each seed remains enclosed by brownish husk which consists of glumes arranged in 2 rows. ஸோ அப்போ அந்த உடைய நெல்லில் ஸோ அப்போ அது என்க்ளோஸ்டு பை ப்ரௌனிஷ் அந்த ஒரு பழுப்பு நில கலர் இருக்கும் மேலே. அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உமி. ஸோ அப்போ ஒரு அரிசி இருக்குது அப்படின்னா அரிசி மேலே கவரிங் லேயர் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் அது உமி. இது 2 ரோஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ ரெண்டாக பிரிக்கலாம், அதை நம்ம பார்க்கலாம், அதை செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்படி செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ அப்போ அந்த மேலே ஒரு ஸ்பைன் மாதிரி இது என்டையர் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பேடி. ஓகேவா. ஸோ அப்போ என்டையர் ஃப்ரூட் caryopsis. ஸோ இப்போ இதில் இப்போ சென்டரில் அது ஒரு லைனிங் லேயர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று க்ளோஸில் இருக்கும். அப்போ 2 ரோஸில் க்ளோஸ் ஆகிருக்கிறதா இந்த ஃப்ரூட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் பேடி என்டையர் ஃப்ரூட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ அதில் க்ளூம்ஸ் அரேஞ்ச் 2 rows. The seed coat is a brownish membranous layer closely adhered to the grain. ஸோ இப்போ என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த பேடி சீட்ஸ் எல்லாமே ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ அப்போ அந்த மேலே அந்த ஹஸ்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸ் மேலே ஒரு கவரிங் லேயர். ஸோ அப்போ மெம்பரேனஸ் லேயர் க்ளோஸ்லி அடியர் டு த கிரைன். ஸோ அந்த கிரைன்ஸ் மேலே ரொம்ப ஒட்டி இருக்கும். இப்போ எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ரைஸ் வாங்குகிறோம், அந்த ரைஸ் ரொம்ப பாலிஷாக இருக்குது, நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய லேயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே நம்ம பேடி ஒரு நெல் எடுத்து நம்ம மேனுவலாக அந்த ஹஸ்கை ரிமூவ் பண்ணுறோம், மேனுவலாக ரிமூவ் பண்ணுறோம். அந்த குத்திலாம் அதுக்கு பழைய காலத்துலாம் குத்தி சமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது மேனுவலாக ரிலீஸ் பண்ணும்போது அப்போ என்ன ஆகணும், அதனுடைய ப்ரௌன் கலர் அந்த ஒரு லேயராக இருக்கும். ஸோ அப்போ அதுதான் அது ஏன்னா அதோடைய கிரைன் மேலே என்ன இருக்கும், அட்டாச் ஆகிட்டுருக்கு. The endosperm form the bulk of the grain and the storage tissue. ஸோ இப்போ endosperms இப்போ இந்த சீட்ஸில் இப்போ இந்த ஓவரால் இது பேடி சீட்ஸில் எண்டோஸ்பம் அப்படின்றது பல்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரீசன் ஃபுல்லாகவே என்னது எண்டோஸ்பம். ஓகேவா. ஸோ இப்போ எண்டோஸ்பம் ரொம்ப பல்காக இருக்குது. அதை செப்பரேட் பண்ணுறது என்னது அப்படின்னா அதான் என்னது ஸ்கியூட்டெல்லம். ஓகேவா. ஸோ இப்போ separated from embryo by definite layer is called epithelium. ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா epithelium. The embryo small consists of one shield shaped cotyledon known as scutellum. Scutellum present towards the lateral side of the embryonal axis. அது பக்கவாட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதில் எப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த ரீஜன்ஸ் தான் என்னது அப்படின்னா இப்போ எண்டோஸ்போம்ஸ் இருக்குது. அப்போ அந்த எண்டோஸ்போம்ஸ்க்கு அடுத்தது என்னதுன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஒன் லேயர். ஓகேவா. ஸோ இப்போ இது ஸ்கியூட்டலம். அந்த ஸ்கியூட்டலத்துக்கும் எண்டோஸ்போமுக்கும் செப்பரேட் பண்ணுறது தான் எபித்தீலியம். ஓகேவா. ஸோ எபித்தீலியல் டிஷ்யூஸை என்ன பண்ணுது, செப்பரேட் பண்ணுது. ஸ்கியூட்டல்லம் அந்த ஒரு கவச ஷேப்பில் இருக்கக்கூடிய இப்போ இதுதான் என்னது அப்படின்னா ஸ்கியூட்டெல்லம். ஓகேவா. இந்த ஸ்கியூட்டெல்லம் அப்படின்றது இப்போ இதில் என்னென்னா மேலே எண்டோஸ்பம், அந்த எண்டோஸ்போமையும் இதையும் கவர் பண்ணுறது லேயர் தான் என்னது அப்படின்னா ஸோ இப்போ அந்த லேயர் டிஃப்ரெண்டேட்டாக இருக்கிறது அப்படின்னா ஸோ அதுதான் எபித்தீலியம். ஓகேவா. ஸோ இப்போ எண்டோஸ்போமையும் ஸ்கியூட்டெல்லத்தையும் செப்பரேட் பண்ணுறக்கூடிய லேயர் தான் என்னது எபித்தீலியம். ஓகேவா. ஸோ இப்போ அதில் எம்ப்ரியோ ஸ்மால் எம்ப்ரியோ இருக்குது. அதுக்கப்புறம் என்னதுன்னா ஒன் ஷீல்டு ஷேப்டு கார்டிலன் நோன் அஸ் ஸ்கூட்டல்லம். அப்போ ஒரு கவசம் மாதிரி இருக்கிறது. இப்போ இது டோட்டலாக என்ன அதுதான் ஸ்கியூட்டல்லம் சொல்கிறோம். அது பக்கவாட்டில் ஒரு எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் பக்கவாட்டில் தான் இது இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா. ஸ்கியூட்டல்லம் அண்ட் ப்ரெசன்ட் இது லோயர் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு the shoot axis with plumule and radical protect by the root cap. ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததுன்னா
இப்போ நம்ம வந்து ஷூட் ஆக்சிஸ் வித் ப்ளூ மியூல். அப்போ வந்து நம்ம ப்ளூ மியூல் இருக்கும். இப்போ ஒரு சீட்ஸில் ப்ளூ மியூல் இருக்கும், ரேடிக்கல் இருக்கும். அப்போ அந்த ப்ளூ மியூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா க்ரோத்தை ஷூட் சிஸ்டம். அதே மாதிரி ரேடிக்கல் வந்து ரூட் சிஸ்டம் வந்து க்ரோ ஆகும். அப்போ வந்து ஷூட் ஆக்சிஸில் ப்ளூ மியூல் இருக்குது. ரேடிக்கல் ப்ரொடெக்ட் பை த ரூட் கேப் இஸ் ப்ரெசன்ட். ஸோ அப்போ வந்து ரேடிக்கல். ஸோ அப்போ நம்ம ரேடிக்கல்ஸ் வந்து என்னது ரூட் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ரூட்டு தான் ஃபார்ம் ஆகும். ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகும்போது ரூட்டு தான் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ரூட்டு ஃபார்ம் ஆகும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது இருந்தால் ரூட் கேப்பு. ஸோ அப்போ 11th நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ரூட் கேப் அப்படின்னா என்னென்னு. ஸோ அப்போ அந்த மேலே கவரிங் லேயராக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு அடுத்து தான் மெரிஸ்டமேட்டிக் ஜோனு, அந்த டிவிஷன் ஜோன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரூட் கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண பாதுகாக்குது. அதுலேயே இந்த ப்ளூ மியூல் இஸ் சரௌண்டட் பை ப்ரொடக்டிவ் ஷீட் கால்டு கெலியோப்டைல். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ப்ளூ மியூல் மேலே வந்து தண்டு குருத்தை வந்து ஒரு கவர் பண்ணியிருக்கும், ஒரு லேயர் மாதிரி ஒரு கவர் பண்ணியிருக்கும். ஸோ அது பேர் தான் என்னதுன்னா கலியோப்டைலு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் என்னது கலியோப்டைல், அந்த இது சொல்கிறோம். ஸோ ரேடிக்கல் இன்க்ளூடிங் த ரூட் கேப்பு இட் ஆல்சோ கவர்டு பை ப்ரொடக்டிவ் ஷீட்டு கால்டு கலியோப்ட்ரைஸா. ஓகேவா? கலியோரைஸா. அப்போ அந்த ரூட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது கலியோப்டைலு. ஸோ அந்த ரூட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது என்னது கலியோப்டைல். ஓகேவா? ஸோ கலியோரைஸா வந்து ரூட்லேயும், கலியோப்டைல் எதில் ஷூட்லேயும். ஓகேவா? அப்போ ஷூட் கவரிங் லேயர் ப்ரொடெக்டிவ் ஷீத் இஸ் கால்டு, ஷூட்டினுடைய ஷீத்து வந்து கலியோப்டைலு, ரூட்டினுடைய ஷீத் என்னது கலியோரைஸா. ஸோ அப்போ ரெண்டுமே எதுனா பாதுகாப்பு உரையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு the scutellum supply the growing embryo with the food material absorbed from the endosperm with the help of the epithelium. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஸ்கியூட்டெல்லம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எண்டோஸ்பம் இருக்குது, அந்த எண்டோஸ்பம்மையும் ஸ்கியூட்டெல்லத்தையும் செப்பரேட் பண்ணுறது என்னது இந்த எபித்தீலியம். ஓகேவா? அந்த எபித்தீலியத்தை, இந்த ஸ்கியூட்டெல்லத்துக்கும் எண்டோஸ்பம்மையும் செப்பரேட் பண்ணுறது எபித்தீலியம். அப்போ அந்த ஸ்கியூட்டெல்லம் சப்ளை த க்ரோவிங் எம்ப்ரியோ வித் ஃபுட் மெட்டீரியல் அப்சார்ப் ஃப்ரம் த எண்டோஸ்பம். அந்த ஸ்கியூட்டெல்லம் வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறது. எங்கேருந்து எடுக்குதுன்னா எண்டோஸ்பம்லேருந்து. அப்போ எண்டோஸ்பம்ல எடுக்கும்போது நடுவில் என்ன இருக்குது, எபித்தீலியம் இருக்குது. அதனுடைய ஹெல்ப்பாலையும் தான் அந்த ஃபுட்டை எடுத்து அந்த எம்ப்ரியோ க்ரோ ஆகிறதுக்கு டெவலப் பண்ண கொடுக்குது. ஸோ இப்போ இதானது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரைசானுடைய பேடினுடைய சீடு, இது ஒன் சீடட் ஃப்ரூட் இஸ் கால்டு கேரியாப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மேலே வந்து கவரிங் லேயர் இருக்குது, அது பேர் ஹஸ்க்கு. ஸோ இப்போ அந்த ஹஸ்க்கு வந்து அதனுடைய ரிமூவ் பண்ணும்போது அப்போ ஒரு அதனுடைய அட்டாச், அதனுடைய கிரெயின் மேலே ஒரு மெம்பரேனிஷ் அந்த லேயர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ அது ஸ்டோரேஜ் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த எண்டோஸ்பம்மையும் ஸ்கியூட்டெல்லத்தையும் செப்பரேட் பண்ணுறது டிஷ்யூஸ் பேர் தான் என்னது அப்படின்னா எபித்தீலியம். அது மாதிரி ஸ்கியூட்டெல்லம் இருக்குது, அது கீழே ஒரு ஷேப், அது கவசம் மாதிரி சொல்கிறோம்ல, ஒன் ஷீல்டு ஷேப்டு. ஸோ அதுதான் வந்து ஸ்கியூட்டெல்லம். ஸோ அப்போ அந்த ஸ்கியூட்டெல்லம் வந்து ஒரு பாதுகாப்பு உரையாக அது கீழே இருக்குது, அது எதில் சென்டரில் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது. க்ரோவிங் எம்ப்ரியோவுக்கு ஃபுட் மெட்டீரியலை அப்சர்வ் பண்ணு, எங்கேருந்தா எண்டோஸ்பம்லேருந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஜெர்மினேஷனுக்கு கொடுக்குது வித் ஹெல்ப் ஆஃப் த எபித்தீலியம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து மோனோகாட் சீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்போமிக்சிஸ். ஸோ இப்போ அப்போமிக்சிஸ் அப்படின்னா என்ன? ஸோ ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் ஃபெர்டிலைசேஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் இஸ் கால்டு ஆம்பிமிக்சிஸ். ஸோ அப்போ வந்து ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் ஃபெர்டிலைசேஷன், மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் எல்லாம் ஃபியூஸ் ஆகி அந்த பிளான்ட் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஆம்பிமிக்சஸ். காமனாக இருக்கக்கூடிய ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் ஆம்பிமிக்சஸ் தான். அப்போ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஆம்பிமிக்சஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது wherever reproduction does not involve union of male and female gamete is called apomixis. ஓகேவா? ரீப்ரொடக்ஷனுக்கு கேமெட் இன்வால்வ் ஆகாமல், ஸோ அப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ கேமெட் இன்வால்வ் ஆகாமல் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ரூட் சிஸ்டம், ரூட் மூலயமா டெவலப் ஆகுது. ரூட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஸ்டெம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ அப்போ ஆனால் என்னது கேமெட் இல்லாமல் ரீப்ரொடியூஸ் ஆகிறது என்னது wherever reproduction does not involve the union of male and female gamete is called apomixis. ஸோ இப்போ இதுதான் அப்போமிக்சிஸ். ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னா என்ன? ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகிறது, அது ரீப்ரொடக்ஷனில் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகிறது, அது மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகிறது தான் ஆம்பிமிக்சிஸ். அந்த மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட்டு ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் என்னது ஃபீமேல் கேமெட், அப்போமிக்சிஸ். ஓகேவா? The term apomixis was introduced by Winkler. ஓகேவா? ஸோ Winkler
இந்த இயர் ஆஃப் 1908. ஸோ இப்போ வந்து இந்த அப்போமிக்சஸை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா விங்க்லர் இந்த இயர் ஆஃப் 1908. இட் டிஃபைன்ஸ் அ சப்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஷுவல் செக்ஷுவல் சிஸ்டம். ஸோ இப்போ என்னன்னா ஸோ இப்போ இந்த நம்ம இப்போ நார்மலாக இப்போ வந்து செக்ஷுவல் பிளான்ட்டில் அதுவும் வந்து என்னது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாகவே என்ன ஆகணும், கேமெட் இன்வால்வ் ஆகணும். அப்போ அந்த கேமெட் இன்வால்வ் ஆகாமல் ஒரு அதுக்கு பதிலாக நடக்கிறது தான் என்னது, அது கேமெட் இன்வால்வ் ஆச்சுன்னா ஆம்பிமிக்சஸ், அதுக்கு பதிலாக நடக்கிறது தான் இந்த அபோமிக்சஸ். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஷுவல் செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் பை அ ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் விச் டஸ் நாட் இன்வால்வ் மியாசிஸ் அண்டு ஜிங்காமி. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மியாசிஸ் அண்டு ஜிங்காமி. அப்போ என்னது அப்படின்னா மியாசிஸ் நடக்கணும். ஜிங்காமின்னு என்ன சொல்லுங்க, முன்னாடியே பார்த்துருப்போம், ஃபியூஷன் ஆகிறது, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் எல்லாம் ஃபியூஷன் ஆகிறது தான் ஜிங்காமி. அப்போ மியாசிஸ்னால் செல் டிவிஷன் ஆகுது, ஃபியூஷன் ஆகிட்டு அதுக்கு வந்து சைக்கோ டெவலப் ஆகி எம்பிரியோ டெவலப் ஆகிறது, இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கிறது. ஸோ இப்போ இது எல்லாமே எதில் அப்படின்னா இந்த அந்த அப்போமிக்சஸில் நடக்காது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது ஏன் நார்மலாக நடக்கிறது எதில் அப்படின்னா ஆம்பிமிக்சஸில் நடக்கும், இந்த இதில் அப்போமிக்சஸில் நடக்காது. ஆனால் யூஸ்வலாக வந்து சப்ஸ்டியூஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு இல்லாமல் வேறு மாதிரி நடக்கிறது தான் இந்த அப்போமிக்சஸ். ஸோ மகேஸ்வரி கிளாசிஃபைட் அப்போமிக்சஸ் இன் 2 types, one recurrent and non recurrent plant. ஸோ மீளும் வகை, அது மீளா வகை இனப்பெருக்கம், மீளும் வகை இனப்பெருக்கம், மீளா வகை இனப்பெருக்கம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மகேஸ்வரி வந்து 1950 கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க 2 type. அதில் ரெக்கரண்ட் அப்போமிக்சஸ் அப்படின்னா இன்க்ளூட்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்டு கேமோஸ்பெர்மி. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அப்போமிக்சஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், கேமெட் இன்வால்வ் ஆகாமல் ரீப்ரொடியூஸ் ஆகிறதா அப்போமிக்சஸ். ஸோ அப்போ அதில் எப்படி நடக்குது, ரெக்கரண்ட் அப்போமிக்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்டு கேமோஸ்பெர்மி. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்ன, கேமெட் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு ரூட்டை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டு டெவலப் ஆக போகுது, ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டு டெவலப் ஆக போகுது. ஸோ இப்போ அதே மாதிரி நடக்கிறது தான் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அண்ட் கேமோஸ்பெர்மி. இப்போ கேமோஸ்பெர்மி அப்படின்னா ஸோ கேமெட்ஸ் இல்லாமல், கேமஸ்னால் ஆப்சண்ட், ஸோ கேமெட் இன்வால்வ் ஆகாமல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது தான் கேமோஸ்பெர்மி. இதுதான் ரெக்கரண்ட் அப்போமிக்சஸ். அதுக்கு அடுத்தது நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சஸ். ஸோ ஹப்ளாய்டு embryo sac develop after meiosis develop into a embryo without fertilization. இப்போ ஹம்ப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் வந்து இப்போ ஒரு ரெக்கரண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் கேமோஸ்பெர்மி சொல்கிறோம். இப்போ நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சஸ் அப்போ நார்மலாக என்ன நடக்கும், செக்ஷுவல் சிஸ்டம் இன்வால்வ் ஆகும், அது கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகும். ஹப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆஃப்டர் மியாசிஸ் டெவலப் இன்டு எம்ப்ரியோ வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். எம்ப்ரியோ சாக் வந்து டெவலப் ஆகுது எங்கே அப்படின்னா மியாசிஸ்க்கு அப்புறம். மியாசிஸ்னால் நான் சொல்ல குண்டல் பகுப்பு சொல்கிறோம்ல, அப்போ அந்த குண்டல் பகுப்புன்னும் போது அது வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகி அப்போ வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. ஆனால் என்ன நடக்கலாம், ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் கால்டு நான் ரெக்கரண்ட். ஓகேவா? ஹப்ளாய்டு எம்ப்ரியோ, தட் இஸ் ஒன் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஹப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் டெவலப்டு ஆஃப்டர் மியாசிஸ் டெவலப் இன்டு எம்ப்ரியோ வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அப்போ அந்த ஃபெர்டிலைசேஷன் இல்லாமையே மியாசிஸ் மூலமா ஹப்ளாய்டு எம்ப்ரியோ டெவலப் ஆகுது, நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதோட அவுட்லைன் ரெக்கரண்ட் அப்போமிக்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ அதில் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் கேமோஸ்பெர்மி. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் நம்ம ரெண்டு பார்த்துட்டோம். ரெக்கரண்ட்டில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா ஸோ டெவலப் பை த ரூட்ஸ், டெவலப் பை த ஸ்டெம், டெவலப் பை த லீஃப். ஸோ இப்போ அதான் வந்து என்னது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது கேமோஸ்பெர்மி. இப்போ கேமோஸ்பெர்மி அப்படின்றது அது 3 டைப் பிரிச்சுருக்காங்க. ஒன் அட்வென்டிவ் எம்ப்ரியோனி, அதுக்கு அடுத்தது டிப்ளோஸ்போரி அண்ட் தேர்ட் ஒன் அப்போஸ்போரி. ஸோ அட்வென்டிவ் எம்ப்ரியோனி அண்ட் தென் டிப்ளோஸ்போரி அண்ட் தென் அப்போஸ்போரி. ஸோ இப்போ இதுதான் வந்து கேமோஸ்பெர்ம். இப்போ கேமோஸ்பெர்ம்ஸ்னால் என்ன, ஸோ கேமெட் இன்வால்வ் ஆகாமல் ரீப்ரொடியூஸ் ஆகிறது, ஃபெர்டிலைஸ் ஆகிறது, அதுக்கு பேர் தான் கேமோஸ்பெர்மி. அப்போ அந்த கேமோஸ்பெர்மி எதனால் நடக்குது அப்படின்னா கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகாமல். அப்போ அது என்னென்ன டைப்பில் வந்து நடக்குது. ஸோ அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு டைப்பு, இன்னொன்று கேமோஸ்பெர்மி. அதில் கேமோஸ்பெர்மியில் 3 டைப்பு. ஒன்று என்னது அப்படின்னா அட்வென்டிவ் எம்ப்ரியோனி, அதுக்கு அடுத்தது டிப்ளோஸ்போரி அண்ட் நெக்ஸ்ட்டு அப்போஸ்போரி. ஸோ இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து இன்வால்வ் ஆகிறது எதில் என்னென்னா ஒரு vegetative reproduction, the plant propagated by any part of other than the seeds. இப்போ சீட்ஸ் இல்லாமல் எந்த பார்ட்டில் வேணால் என்ன ஆகலாம், அதர் தென் த சீட்ஸ்.
இப்போ சீட்ஸ் வச்சு க்ரோ பண்ணும் பிளான்ட் இல்லாமல் நம்ம நார்மலாக பார்த்தது தான் ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ அது மூலயமா வந்து க்ரோ பண்ணுறோம், இல்லை மைக்ரோ ப்ரொபகேஷன் யூஸ் பண்ணுறோம், மாடர்ன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், இல்லை கன்வென்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறோம். பட் வந்து சீட்ஸ் இல்லாமல் க்ரோ பண்ணுறது அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் பல்பில்ஸ், அதாவது குமிழ் தண்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரிட்டிலேரியா இப்ரேலியசிஸ், அதாவது பல்ப்ஸ் குமிழ் அதுவும் வந்து குமிழ் தண்டு, இந்த பல்பில்ஸ் வந்து குமிழ் மொட்டு, பல்ப்ஸ் அப்படின்றது குமிழ் தண்டு. ஸோ அப்போ அது வந்து ஆலியம். ஸோ இப்போ ஆலியம் சீப்பா, ஆலியம் சட்டிவம், ஸோ அப்போ அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரன்னர் மென்தா ஆர்வென்சிஸ், ஓகேவா, மென்தா புதினா அந்த மாதிரி இதோடைய ரன்னர் ஓடுத்தண்டு சொல்கிறோம்ல, ஓடுத்தண்டு. அதுக்கப்புறம் சக்கர் அப்படின்றது கிறிசாந்திமம். ஸோ அப்போ அந்த கிறிசாந்திமமும் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். கிறிசாந்திமம் சக்கரை, ரன்னர் வந்து மென்தா, அண்ட் தென் பல்பில்ஸ் வந்து ஃப்ரிட்டிலேரியா, பல்ப்ஸ் வந்து ஆலியம். ஸோ இப்போ இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ். அப்போ அந்த இதில் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம ரெக்கரண்ட் அப்போமிக்ஸில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதே ரெக்கரண்ட்டில் கேமோஸ்பெர்மி, அதனுடைய டைப் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.